அமைதி அமைதி அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளாகவே குடும்பத்துல பாவ விரோதமான செயல்களும் மனக்குழப்பங்களும் இருக்கு. இது மூட நம்பிக்கையில சொல்ல போனா செய்வன கோளாறு நடந்துதான் நம்ம குடும்பத்துல இந்த பகையும் இந்த வேதனையும் இந்த துயர அறைகளும் இந்த தடைகளும் நடக்குது சிலர் சொல்லியிருப்பாங்க. ஆனா செய்வனை கோளாறுகள் அல்ல, இது பாவத்தின் அடிப்படையில் வந்த நிலைகள். அதனால சரியாக 1, 2, 3, 4 ஆவணி மாதத்துக்கு பின்பு உனக்கு ஒரு பெண் அமையும், கல்யாண வாழ்க்கை கூடும். இனி உன் இஷ்டப்படி கற்பனையில் ஒரு பெரிய மாளிகையை உண்மையாக உருவாக்கி தருவேன். அதுல என் பேரு மாளிகை பார கற்பதாம் அடிச்சு விட்டுரு. ஜம்முன்னு இருப்ப. சுய தொழில் 1, 2, 3, 4 6 3 லாரி 3 கார் வச்சு தொழிலும் நடத்துற. சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கா? போய் பா, சந்தோஷமா இருக்கு. நான் கொடுத்த காசு உனக்கு கோடியா குடியும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் பிள்ளைய பத்தி எனக்கு மனதுக்குள்ள சங்கடமா இருக்கு. அது படிக்க வைக்கவா, வேலைக்கு சொல்லவா, என்ன மட்டும் புரியலையே. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? காலம் தம்பி எல்லாத்தையும் கூட்டா சாப்பிடியா? நல்ல காலோட நாங்க ஏமாடியா? உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். என் குதிரை நீதிமன்றத்தில் போய் நிக்கி. ஆனா அது நியாயம் தானான்னு பார்த்தேன். சேர்ந்து பார்த்தா அவங்களுக்குள்ள உயிர் சேதம் வரக்கூடிய நிலைமை வரும். ஆகையினால் இயல்பான நிலைகள் தோன்றி இப்படி ஒரு பிரிவை கொண்டு வந்து விட்டுருக்கு. இது பிரிவில் தான் நடக்குமே தவிர சேராதுன்னு வேற இருந்து உத்தரவு. என்ன பார்த்தீங்க? காலம் வாடி வரலாம். எந்த இடைஞ்சல் இல்லாமலும் நீதிமன்றம் உங்கள் பக்கம் நடுநிலை தவறாம நான் வெற்றியை தருகிறேன். ஜெயிச்சு வந்து என்னை பார்த்தேன். வெற்றி உண்டு, ஆனந்தம். கர்மதாமிக்கு இதே மாதிரி என் பிள்ளை ஒரு பக்கம், அவங்க கொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்காங்களே. இருக்காங்க. நீ யாருப்பா? கல்யாணம் முடிச்சிருக்கியா உன் பிள்ளைக்கு? பிள்ளை எங்க இருக்கு? அதே இருக்குதானே நியாயம். பிரிஞ்சிருக்காங்களா? பாணி காலம் வணக்கம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கிய மருமக பேரும் நல்ல காலோட ராஜா. நீ புரிஞ்சுட்டா நீ கால் எடுத்தா நான் முக்கியம். உன் மனதுக்கு அங்க போய் சேரணும். அதுதான் எனக்கு முக்கியம். யாரோ வெளிநாடு சொந்தமான தொழில் முயற்சி செய்திருக்கிறேன். சென்னையில் வெளிநாட்டு சம்பந்தமான தொழில் முயற்சி செய்திருக்கிறேன். அதில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார். என்ன தொழில்? அமெரிக்கால தொழிலா? ஆசை. அமெரிக்கா ஆசை. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு உட்கார்ப்பா. அந்த பிள்ளைய வர வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க 2 மனசா தான் இருக்கு, ஒரு மனசா இல்ல. புரியுதா? எப்படியாவது அவ மனசை மாத்தி உன் பிள்ளையோட வாழ வச்சுட்டா போதுங்களா? காலம் வாடி ஒரே ஒரு பஞ்சாயத்து பேச்சுல உன் மருமகளை வீட்டுக்கு வர வைக்க இணைந்து வாழ்வார்கள், ஆனந்தமாக. அதெல்லாம் புரிஞ்சு தெரியும்.
அதனால கர்மசாமிக்கு என்னப்பா உன் பொண்ணுக்கு தொண்டை தரமா என்ன ஆராய்ச்சி பண்ணீங்களா? த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சாமி சொல்லுது. செக் பண்ணி பார்த்துட்டா, தைராய்டு வராம பார்த்துட்டான். என்ன நம்முடைய உள்ள ஒரு சின்சியரான பிள்ளை, ஆனா அவங்களுடைய மனத்தை இவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள்ல இல்லை. அதனால இப்ப அவங்கள வர வைக்கவா? கண்டிப்பா. புரியல? நீ கண்ணமுன்னு நான் பார்த்தேன் சொன்னா வருத்தப்படுவான்னு எடுத்து சொல்ல காது வருவா. உண்மையை சொல்லுவா. அதுக்கு ஒரு வேண்டாம் வேணும் நீ முடிவெடு. எனக்கு என்ன வசதி இருக்கு? என்ன சொல்லுங்க. உங்க அப்பா ஆத்தா கண்ணை முண்ட பிறகுதான் நீ நல்லா இருப்ப என் கூட. அதுவரை நான் உன் கூட இருந்தோம்னா எனக்கு உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது புரியும் அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்து வார்த்தையை சொல்றாங்க. இப்ப நீ முடிவெடுத்து சொல்லுப்பா. நான் பார்த்து என்ன செய்யணும்? சரி, இன்னொரு தடவை கால் பண்ணுப்பா. கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி என்னைய மட்டும் இந்த கனியை கொண்டு வைப்பா. 62 நாட்களுக்குள்ள அங்கிருந்து நற்செய்தியும் இணைப்பும் வரும். என்னை இன்னும் 3 முறை என்னை பார்க்க வருவாயாக, ஆனந்தமும் அடைவாயாக. சர்வதாமிக்கு நான் கூப்பிடாம நீங்க முட்டி என்ன நேரம் நடக்கும் அப்படி காரணம் நீ சொல்லவே வேண்டாம். என் பிறந்தாய் மகனே. 2 கேள்விக்கு பதில் சொல்லு. கிரீன் கார்டு வேணும், தொழில் நல்லா இருக்கணும், வேற என்ன வேணும்? முதல்ல வெளிநாடு சொந்தமான விஷயத்துல உன் பையனுக்கு அந்த வாழ்க்கையை சரியாக்கிட்டாரு, தொழிலையும் உருவாக்கிட்டாரு, நிலையாக இருக்க வைக்கிறேன். அப்படி கனவும் உன் இதயத்தை நான் பார்க்கிறேன். எப்ப எடுத்து பார்த்தியாடா? 30-35% கொஞ்சம் புரதச்சத்துக்கள் லேசா பிளாக்கிங் பண்ணிடுச்சு. அது பெரிதளவுக்கு இல்லை, அதனால அது ஒழுங்கையா நினைச்சிருக்காங்க. மாத்திரை சொன்னாங்களா, அது கரைஞ்சிரும் நினைக்கிறாங்க, கரையாது. அதனால இது ஒரு 2.5 மாதம் கழிச்சு ஆஞ்சோ பண்ணாலே சரியாயிடும். எந்த ஒரு குறை இல்லாம காப்பாற்றுறேன். சித்த வைத்தியத்துல மருந்துக்கு காத்து மரணம் இல்லை, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். புண்ணியம் பண்ணுவாய், நிறைய கோடி செலவும் இருக்கும். செக் பண்ணிட்டு வா, எத்தனை பிளாக் இருக்கு. ஒரே பிளாக்ல 35-37 அவ்வளவு பாயிண்ட் தான் இருக்கு. பயப்படாத, தைரியமா இருக்கு. 2 ஸ்டெண்ட் வச்சிருக்காங்க திருமாவளக்கே. ஆமா, ரெடி ஆயிடுது. ஓகே, நற்செய்தியோடு வருவா என்னை காண்பாள். கர்மசாமிக்கு முடியாம இருக்கு. யாரோ டாக்குமெண்டோ அக்ரிமெண்டோ ஏதோ முடியாம இருக்காங்களா? யாருக்கு பாப்பாங்க? யாரு டாக்குமெண்ட் கையை மட்டும் காட்டினா எப்படி? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி ஒருத்தர் கேட்க யாருப்பா? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கலாம்? பக்கத்துல வா.
வாங்க, அவன் எங்க படிக்க போறவன வராங்க. அங்க நிறுத்த தான் உனக்கு கூப்பிட முடியும். அப்படி நிறுத்த கூப்பிடுறேன். நிறுத்த காரணம் சொல்லலாம். சாய்பாபா சுவாமி வராங்கள உங்க வீட்டு பக்கம் அவங்க இருக்கிறாங்களா? இந்த டாக்குமெண்ட்டை நாம படிச்சு பார்த்தா உங்க பக்கத்துல நியாயம் இருக்கு. அதை எந்த இடத்துல இல்லாம உங்களுக்கு முடிச்சுட்டதா போதுங்களா? வெற்றி ஆகிட்டாங்க. 60 நாட்குள்ள எல்லா வெற்றியும் கடத்தி தெளிந்த விடையோடு என்னை காண்பார். செல்வ சிறப்பும் ஆனந்தமும் பெறும். ஒன்றுதான் முடிச்சுட்டாங்க. எத்தனை லட்சம் கட்டிருக்கிய? எத்தனை லட்சம் கட்டிங்க படிக்கிறது? எவ்வளவு கட்டணும்? தம்பி உங்க பேர் என்ன? அப்படின்னு தம்பி அந்த சாமிக்கு நன்றாக படுத்துக்கா. சாமி நினைச்சுக்கா. சாமி நினைச்சு கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க. வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு தொழில் தோந்தமாக நஷ்டப்பட்டு மனைவியும் இழந்து மனவேதனையோட இருக்கிறேன். எனக்கு என்ன முடிவு வச்சிருக்கேன்? உங்க மனைவி இருக்கு வேற யாருப்பா இதே நிலை? குண்டாரவாடா தம்பி, குண்டா ஏ குண்டா குண்டாரவா குண்டா இன்னொரு காரணம்ப்பா. அவ்வளவு இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. என்ன சொல்லிருப்பா? காரணம்ப்பா. இவன் பக்கத்துல இருக்கான் கேட்போம். அது தெரியுமா கேட்போம். லவகுஸ்தன் கோயில் எங்கடா இருக்கு? உங்க பக்கத்துல இருக்கும். லவகுஸ்தா கோயில் உங்க பக்கத்துல. உன்னுடைய தொழிலுக்கு செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கு. உன் மனைவியினுடைய ஆத்மா இன்னும் சாந்தமாகவில்லை. இப்போதைக்கு நிறைய கடன்பட்டு பணங்களை எல்லாம் இழந்து ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். இதிலிருந்து மாற்றப்பட்டா போதுமே. காரணம் வெற்றிமான கூடிய பிள்ளைக்கு, என் தங்க பிள்ளைக்கு இன்னிலிருந்து நிறைந்த செல்வம் பெறுவாய், வழக்கில் வெற்றி பெறுவாய், ஒரு வியாபாரம் வெற்றியாக உள்ள கனிய வழக்கையில துவப்படுவோம். நான் கருத்துதானே வாரேன், அள்ளி பணந்தானே, பணவசியம் ஜனவசியம் இதெல்லாம் நடந்த காரணா கணம் மாங்காடு வாருங்கள், மனம் மகிழ பாடுங்கள், மாங்கல்யம் தருவோர்க்கு மகிமை பல பாடுங்கள். மாங்காடு பேசியா போய் மாங்கல்யம்
வாயில போய் சொல்லுத கால் வந்து வாப்பா தம்பி வா. தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவாய். ஏன் கருப்பசாமி தென் மாவட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நீ ஒரு கேள்வி கேட்டனா, வட மாவட்டத்துல ஓய் யோகத்துக்கு கல்யாணம் முடிச்சா நீ 3 பொண்டாட்டியோட வாழணுங்கிறது. தென் மாவட்டத்துல கல்யாணம் முடிச்சா ஏற்கனவே ஒரு மனைவியை பிரிஞ்சாச்சு, அடுத்த பொண்டாட்டியோடு நீ நல்ல வாழ்வை என்பது இவன் யோகம். தென் மாவட்டம் வேணுமா வட மாவட்டம் வேணுமா? எதுவுமே வேண்டாம் இன்னைக்கு சொல்லுத. உன் மனசு அப்படி இல்லையடா, நாளைக்கு பணமும் செல்வத்தையும் நான் கொடுத்தோன்னே ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணம் தானா வரும். எதிர்காலத்தை அனுசரித்து பேசுறேன். 90 நாட்கள் பொறுமையாக உன தொழிலை வெற்றியாக்குற, கடன் படாம காப்பாத்துற. 3 மாதம் கழிச்சு எல்லாமே வெற்றியாயிரும். தைரியமா நீங்க என்கிறது கேட்பேன். அரை முடிஞ்சு இருந்தா எஸ் ஓ சார் கவண்டனா எங்க கோயில் உள்ள ஆளலாம் எங்க தெக்க தள்ளி ஒரு வீடு கட்டுங்க. சிவராமன் சார் ஏற்பாடு தான் தொலைச்சு விடுங்க.